ஒரு நிமிஷம் என்ன சொன்னது வைரமுத்து, அவர் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நாங்களும் ஓய மாட்டோம், அது உருவ மாட்டோம். ஏன் இந்துக்களை திட்டுறீங்க அப்படின்னாக்க, வேற நம்ம கிறிஸ்டினியோ முஸ்லீமையோ திட்டுனா அவங்க நம்மளை நாக்கியோ வாயோ வெட்டி போடுவாங்க. இந்துக்களை திட்டு அவங்க பொறுமையாக இருப்பாங்க. சும்மா இந்த ஓல்டேஜ் ஹோம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓல்டேஜ் ஹோம்லேருந்து ஓல்டேஜ் பீப்புள்ஸுக்கு எல்லாத்தையும் கிட்னிலேருந்து இதெல்லாமே எடுத்து நம்மளால விற்றாங்க. திராவிடம் பேரை சொல்லிட்டு வெளியே ஹிந்து விரோதத்தை சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஹிந்துத்துவாவை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் வராரு, அந்த மாதிரி நடிகர்கள் நிறைய பேர் வரலாம். ஆனால் ஆன்மீக ரீதியாக நமக்கு யாரே எந்த நடிகரை வந்தாலும் ஹிந்து விரோதம் இல்லாத ஒரு சமுதாயத்தையும் அவங்க இது பண்ணணும். சும்மா நான் சில பேருக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா, ஹிந்துக்களை திட்டாத நமக்கு. அதுக்கு தான் நேற்றுக்கு ஒரு இதை சொல்லியிருந்தாங்க எல்லாமே, ஏன் இந்துக்களை திட்டுறீங்க அப்படின்னாக்க, வேற நம்ம கிறிஸ்டினியோ முஸ்லீமையோ திட்டுனா அவங்க நம்மளை நாக்கியோ வாயோ வெட்டி போடுவாங்க. ஹிந்துக்களை திட்டு அவங்க பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பொறுமையாக இந்துக்கள் இருக்கக்கூடிய நாடுகள் போயாச்சு. அந்த மாதிரி என்றைக்குமே இருக்கவும் இல்லை. கமல் இந்த மாதிரி அவர் பிடிப்பாருங்கிறது இவங்களாம் வந்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இவங்க மிஷினரிஸ் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இப்போ அவங்க ஃபேமிலிஸ் வந்து இதுவோ மிஷினரிஸ். இப்போ மிஷினரிஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மிஷினரிஸ் பண்ணக்கூடிய சோஷியல் ஒர்க் எதாக இருந்தாலுமே எல்லாருமே பாராட்டலாம். ஆனால் அதர்மமோ ஹிந்து தர்ம விரோத வேலைகளையோ நம்ம எல்லாருமே இதுமாதிரி விரோதிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்க, இப்போ வந்து சென்னையில் ஒரு மிஷினரிஸ் சும்மா இந்த ஓல்டேஜ் ஹோம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓல்டேஜ் ஹோம்லேருந்து ஓல்டேஜ் பீப்புள்ஸுக்கு எல்லாத்தையும் கிட்னிலேருந்து இதெல்லாமே எடுத்து நம்மளால விற்றாங்க. நம்ம மீடியாவோ நம்ம இதுவோ ஏதாவது ஒன்று அது இந்த இதுக்கு இன்றைக்கி எல்லாமே யார் இது ஹிந்து விரோதமான ஒரு இதை நடக்கிறது. அதுங்க யாராவது ஒருத்தர் பாரு கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி ஒரு மிஷினரிஸ்லேருந்து பெரிய பெரிய மிஷினரிஸ்லேருந்து இத்தனை நடக்கிறதுன்னு அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, we Christians are meant for service. We always give and we always bring everybody, the old peoples. See, for what cause they are bringing the old peoples? To steal or rob the parts of the human bodyங்கிற மாதிரி ரோட்லேருந்து இருக்கக்கூடிய பசங்களை இதெல்லாம் எடுத்துன்னு வரங்கிற மாதிரி இதாகும். அந்த மாதிரி நம்ம ஹிந்து தர்மத்தில் வந்து ஜினைன் ஒர்க், ஹிந்துவில் என்றைக்குமே ஜினைன் காஸ் ஜினைன் ஒர்க் நடக்கக்கூடியது நம்மளுடைய இந்து தர்மம். இந்து தர்மத்தில் எல்லா விதத்துலேயுமே எனக்கு அந்த மாதிரி தர்ம விரோதமான கைங்கரியங்கள் ஹிந்து விரோத இதில் என்றைக்குமே நடந்ததில்லை. அதே மாதிரி ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்திலையுமே ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தினுடைய பேரணை என்ன இருக்குது, சோஷியல் சர்வீஸ், ரெடி டு சர்வ். இன்றைக்கி இங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஏதோ ஒரு குளத்தில் ஏதோ இது வருதுன்னா அதை ஃபஸ்ட்டு போய் சேவை பண்ணக்கூடியது எந்த ஒரு இதுக்குமே ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங். இப்போ நம்ம எங்கே இது பண்ணாலும் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கடலூரில் சென்னையிலலாம் இப்போ 2 years பேக்கு பெரிய புயலே வந்தது, எல்லாமே அடிச்சுன்னு போகிறோம். ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு அந்த புயலில் இருந்தது வந்து யாருன்னா சங்கம். அதுக்கப்புறமா தான் பாக்கி எல்லாருமே வந்தது. இப்போ நாங்கள் எல்லாமே இப்போ கடலூர் இதெல்லாம் என்ன சர்வீஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட் சங்கம் சேவா பாரதி வந்ததுக்கப்புறம் தான் பாக்கி இதெல்லாம். சொல்லுங்க ஒரு நிமிஷம் என்ன சொல்லுச்சு வைரமுத்து. ஆமாம் வச்சுட்டே இருக்கோம். அது அவர் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நாங்களும் ஓய மாட்டோம், அது உருவ மாட்டோம். அது இது அது என்றைக்கும் இட்மேட் எக்ஸ். இப்போ வந்து அவருக்கே தெரியும், இப்போ அவர் என்றைக்கு மாறுறாரோ, அவர் என்றைக்கு அவருக்கு கரெக்டான அவருக்கு சூழ்நிலை, எஸ் எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், அன்றைக்கி உடனே ஆகும். இப்போ அவருடைய சன், அவங்க மிஸ்ஸஸ் எல்லாருமே அவர் சொன்னது தப்பு அப்படிங்கிற ஒரு இதில் இருந்திருக்காங்க. அது அந்த இதில் இப்போ அவங்களும் கூடிய வருவாங்க. இல்லை மடாதிபதிகள் யாருமே இன்னைக்கு அரசியல் பேசுகிற மாற்றம் இல்லை. சரி, இதில் எந்த விதமான இதில் அவங்களுக்கு நாஸ்திகவாதிகள் விரோதம் தான் மடாதிபதிகளை தவிர, இந்த நாஸ்திக விரோதமாக பேசுகிறவங்களுக்கு வந்து மடாதிபதிகள் தான் அது அரசியல் நினச்சா அது சொல்கிறவங்களுடைய தப்பு. ஏன்னா இன்றைக்கி தர்மம்
தர்ம சார்ந்த ஒரு தான் அரசியல். இன்னைக்கு அரசியல் தர்ம ஒரு ராஜா இல்லாத ஊர் எப்படி ஆகும்னா அது ஒரு குட்டிச்சோறு ஒரு இதுக்கு இதாகணும் அப்படிங்கிற மாதிரி தான். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு முதல்வர், நல்ல ஒரு பிரதமர், இந்த மாதிரிலாம் இருந்தால் தர்மம் நன்னா இருக்கும். அதுக்கு தர்ம சார்ந்த இது. முதல்வரை பற்றியோ பிரதமரை பற்றியோ பேசினேன், அது அரசியல் நினைச்சா அது வந்து கேட்குறவங்களோ நினைக்கிறவங்களோ தான் தப்பே தவிர அது மடாதிபதி இதோ இவங்களுக்கு தப்பு. இதில் மாற்றம் அதான் ஆன்மீக அரசியல்னா யாரெல்லாமே இப்போ ரஜினிகாந்தே இருக்கட்டும் யாரே இருக்கட்டும் அவங்களுடைய ஆன்மீகம் அவர் கொண்டில்லை எல்லாருக்குமே யாரெல்லாம் அவங்க அப்பா அம்மா பேரோ ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம பகவதே நம்ம பெருமாளுடைய பேர் எல்லாமே நம்ம ஸ்ரீ ஓம் அப்படின்னு எழுதி நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் அதுவே ஒரு தர்ம சார்ந்த இதுதாமே நம்மளோட வாழ்க்கை. நித்தியப்படி நம்ம காலங்காலத்தில் எழுந்துற கையோடையோ நம்ம ஒரு புக்கில் ஏதாச்சையோ ஒரு ஓம் அது அதே ஒரு தார்மீக இதுதான். அது ரெண்டு பேருடைய பயணம் சரியாக இருந்தால் அது இதாகுமே தவிர ரெண்டு பேருக்குமே நம்ம இந்த ஒரு காயினில் வந்து ஒரு காயின் இருக்குது, ஒரு காயினில் ஹெட்டு இதுவாக டெயில் இதுவானாக்க என்ன ஆகும்? பட் ரெண்டு சேர்ந்த ஒரே காயின் தான். ஏன்னா காயின்ஸு வந்து இது அப்படியே ஒரே காயின் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் ஹெட்டு ஒரு பக்கம் டெயில் வர மாதிரி ஒரு இது பிரயோஜனத்துக்கோசரம் நான் வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்மீக தர்மம் யாரே இருக்கட்டும் ஹிந்து விரோதம் இல்லாதவங்க யாரே வந்தாலும் அவங்களுக்கு என்றைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம் மொத்தம் த்ரூஅவுட் கண்ட்ரி எங்கே இருந்தாலுமே நம்ம பேரை பிரித்து பார்த்தா அவங்களுக்கு வெற்றிகள் இது உண்டு. ஹிந்து விரோதமான அரசியல் யார் நினைச்சாலே அது அவங்களுக்கு அதோட பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை. திராவிடம் இந்து விரோதம் இல்லை, அவங்க வந்து திராவிடம்ங்கிற பேர்ல ஹிந்து விரோதம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் திராவிடம் இந்து விரோதம் அல்ல. திராவிடம் இது ஆரியர்கள் திராவிடர்கள் நம்ம என்ன சொல்றோம் அந்த மாதிரி இதில் இருக்கிறது. திராவிடங்கிறது இந்து விரோதம் இல்லை, திராவிடம் பேரை சொல்லிட்டு வெளியே ஹிந்து விரோதத்தை சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஹிந்துத்துவாவை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து நேற்றுக்கு முன்னாலாம் நம்ம அசம்பிளியில் பார்த்துருக்கலாம். அசம்பிளியோடைய இவரே இருக்கார் நம்ம அப்போசிஷன் லீடர் வீட்லேயும் இதெல்லாம் பேசச்சு வெறும் தர்ம விரோதமாகவும் இது விரோதமாகவும் பேசிருப்பாங்க. ஆனால் அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய போர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தனமும் குங்குமமும் வச்சுருப்பாங்க. இதை அவங்களை காப்பாற்றட்டும், தர்மம் காப்பாற்றட்டும்.